Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி டேஸ்டியான முட்டை முள்ளங்கி பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி முள்ளங்கி முட்டை பொரியல் தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான ஒரு டிஷ். முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட இதை சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க, சின்ன பிள்ளைங்க. ஏன்னா முள்ளங்கியோட ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும், வந்து நிறைய பிள்ளைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. இதுக்காக நான் இன்றைக்கி 2 முள்ளங்கி தான் எடுத்திருக்கேன். அதோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு இது போல் நம்ம சீவி எடுத்துக்கலாம். அப்போ தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இது செய்யறதுக்காக ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்க ரேடிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு அது கூட இப்போ நம்ம 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது மிக்சர் மிளகாய்த்தூள். அடுத்த இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்காக நம்ம தண்ணியில் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா முள்ளங்கிலே நிறைய நமக்கு தண்ணி இருக்கும், அதுலேயே அது நல்லா வெந்து ட்ரை ஆகி வரணும். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுக்காக நான் 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அது 2 முள்ளங்கிக்கு 3 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா நம்ம எல்லோலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வரும்படிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் பவுல்லையே கூட நல்லா பீட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் நீங்கள் முட்டை ஆட் பண்ணும்போது இது போல் தனித்தனியாக உடச்சி ஊற்றி அப்புறமா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு முட்டை கெட்டால் நமக்கு எல்லா முட்டையுமே வீணாகிடும், அதுக்காக தான். ஸோ இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா எக்கு நல்லா நமக்கு முள்ளங்கியோடு கலந்து வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அப்போ அது நல்லா நமக்கு திக்காகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இது போல் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடும். இது உங்களுக்கு பெரிய பெரிய பீசஸாக வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்லோவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும். நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இதை எடுக்கிறேன். இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பிள்ளைங்களும் இது மீதியே வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடி. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் முள்ளங்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், மினரல்ஸ், கால்சியம், பொட்டாசியம் இது நிறையவே இருக்கிறதோட்டு நமக்கு பிளட் ப்ரெஷரை லோயராக வச்சுருக்கோம். அதே போல் ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணவும் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்பவுமே பார்த்திங்கன்னா ரூட் வெஜிடபிள்ஸ்லாம் விட்டமின் சி அதிகமாக இருக்கும். இது நம்ம செல்ஸ் டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு விட்டமின் சி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது இப்போ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரேடிஷில் இருக்குது, அது முள்ளங்கியில் நம்ம ஒரு சில தான் பார்த்துருக்கோம். ஸோ இது போல் நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை, உங்கள் டேஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.